நாளில் சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் குற்றம் தவிர என்கிற புதுமான கதையம்சம் கொண்ட படத்தை மிகச்சிறப்பாக ஆரம்ப விழா நடைபெற்றிருக்கிறது. பல தயாரிப்பாளர்கள் பாண்டுரங்கன் அவர்கள் ஆரம்ப விழாவே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அழைத்து வாழ்த்து சொல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது. மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. குற்றம் தவிர படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும். தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகிலே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராதரவு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இறைவன் அருளை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து குற்றம் தவிரோட பூஜை. டைரக்டர் ஒரு கதை சொன்னார். ரொம்ப ரொம்ப ஆக்ஷன், த்ரில்லரு, லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது. அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன். டைரக்டர் புது டைரக்டர் பாண்டு சார் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. விழா பூஜை ரொம்ப அற்புதமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் இல்லை, ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லாரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் ஆல்ரெடி கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இறைவனை வேண்டிய வாழ்த்துக்கள். சிம்பிளாக தான் பண்ணுவான்னு பார்த்தேன். அதாவது படம் ரிலீஸு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லை படத்தை பற்றி டைரக்டர் கதை சொன்னார். கதையை கேட்டேன், பண்ணலாம் போனேன். ஆக்டர் யார் யார் வேணும்னு கேட்டேன். சரவணா சாரை பார்க்கணுன்னாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம் சார். சரவணா சார் வீட்டுக்கு போனோம். ஒரு 2 லைன் தான். ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல. ஆட்சி பண்ணுறது போங்க, நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, தமிழ்நாடுக்கு என்னை நம்பி வந்திருக்கீங்க, நான் படம் பண்ணி தரேன் போங்க. அவர் பேமெண்ட் பேஸில் படம் ஸ்டோரி கேட்கல. படம் செகண்ட் டைம் போட்டு தான் நாங்களாம் சொன்னோம் கொஞ்சம் கதை கேளுங்க சார். அப்போ தான் கதையே கேட்டார். அதே மாதிரி சந்திரன் சார் அவர்கிட்ட போனோம். அவரும் இதே தான், ஆட்சி விடுங்க சார், நீங்கள் பெங்களூர் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கினார்.
அதே மாதிரி ஹீரோ சார் அந்த அட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன், சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் ரொம்ப நாளாக மெயினில் இருந்தார். ஸோ நம்ம டேரக்டர் நம்மளுக்கு அவரே போட்டு படம் எடுக்கலாம் சார். அவரை போய் மீட் பண்ணுவோம். அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சார் தான் சப்போர்ட் பண்ணார். அவங்களுக்கு படம் பார்த்தேன். அதுவும் அபிமாரன் ஆட்சி சார். அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் ஒரு ஜாகுவா சன்னா பாண்ட் கர்நாடகாவில் வந்து 85 படம் வந்து ஃபைட் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. 500 படம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோ நிறைய படம் பண்ணியிருக்காரு. நம்ம படத்தில் பண்ணுறாரு. வாங்க வாங்க சார். இவர் சென்னையிலேருந்து தான் இவர் சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து பிகேஷ் தாஸ் சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து அங்கே இப்போ ஒரு நல்ல கேமராமேனாக இருக்காரு. கர்நாடகாவில் ஃபேமஸ் சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், ரவிச்சந்திரன், அப்புறம் சுதீப் 125 படம் பண்ணியிருக்காரு கேமரா. இது